எல்லாரும் ரெடியா? அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று வசந்தத்தினுடைய 74வது தொடர், சமூக உள வளம் பேணும் தொடர். இன்று உங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ராதிகா சிட்சபேசன். அவர் முன்னர் எம்பியாக இருந்தவர், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். எங்களுடைய கனடா மண்ணுக்கு முதல் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக தமிழ், அதுவும் ஒரு பெண்மணி தெரிவு செய்தது எங்களுக்கு எல்லோருக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்தது. அவர் இன்று கோபுர தோட்டம், அதாவது உள் வீட்டு தோட்டம் பற்றிய உரையாடலை நிகழ்த்துவதற்கு இருக்கின்றார். அத்துடன் அவர் ஒரு படத்தை தயாரித்திருக்கின்றார். அந்த படம் ரே ஆஃப் ஹோப் என்பது. அது நம்பிக்கை வீச்சுக்கள் அல்லது நம்பிக்கை கதிர்கள் என்றும் கூறலாம். அந்த படம் 5ஆம் தேதி காப்ரோ கன்வென்ஷன் சென்டர்லே நிகழ இருக்கின்றது. அந்த படத்தை பற்றியும் சில விஷயங்களை அவர் கூற இருக்கின்றார். ஆனா பிரதானமாக இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பனி புயலுக்குள் வந்து, பனி நிறைந்த காட்டுக்குள்ளே வந்து பனைமரங்களை நாட்ட பார்த்தோம். அது முடியவில்லை. அந்த பனைமரங்களை எவ்வாறு நாட்டலாம் என்பது பற்றிய சில தகவல்களை நாங்கள் இங்கே அறிந்து கொள்ளலாம். ஊரிலே பின்வீட்டு தோட்டம், கொல்லை தோட்டம் என்றெல்லாம் நாங்கள் தோட்டங்களை வைத்து சாதாரணமாக ஒரு சின்ன துண்டு நிலம் இருந்தால் கூட ஏதாவது நட்டு கொண்டுதான் இருப்பார்கள் மக்கள். இங்கே அந்த நிலை இல்லை. கனிவளம் நிறைந்த இந்த நாட்டிலே கோடை காலம் வந்தால் நம்மவர் துள்ளி கொண்டு எல்லா இடமும் எல்லாம் வாங்கி கொண்டு திரிவார்கள். ஆனால் அது ஒரு குறுகிய காலம்தான். அந்த காலத்திலேயே எவ்வளவோ வளர்க்கிறார்கள். அது நல்ல ஒரு விடயம். ஆனால் நான் ராதிகாவை சந்தித்து பேசிய பொழுது அவர் சொன்னார், நான் மரக்கறி ஒன்றும் வாங்குவதில்லை. விண்டருக்கு கூட நான் உள் வீட்டுல தான் இந்த மரக்கறியெல்லாம் நானே செய்து நானே எல்லாம் மரக்கறிகளை சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவது கூடுதலாக மரக்கறி தான். ஆனா அதெல்லாம் உள் வீட்டு தோட்டத்திலே நான் செய்தது. ஆகவே இந்த பனி படர்ந்த இந்த நாட்டிலே எவ்வாறு உள் வீட்டு தோட்டம் செய்யலாம்? நான் புஷ்பவனம் என்ற அந்த நாட்டார் பாடலிலே மிகவும் பிரபல்யமான அந்த குடும்பத்தை, அவர்களுடைய உரையாடலை நான் கேட்டேன். அவர்களுடைய வெப்சைட்டையும் போய் பார்த்தேன். அவர்களும் மாடி தோட்டம், அதான் அந்த கோபுர தோட்டம் என்ற பெயர் அதுக்கு சரி வரும், மாடி தோட்டங்கள் செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ராதிகா செய்த இந்த தோட்டங்கள், அவர் என்ன மாதிரி இந்த தோட்டங்களை செய்கின்றார், என்ன மாதிரி அதனை அதிலிருந்து பயனெடுக்கிறார் என்பதை நீங்களும் அறிந்து கொண்டால் அது உங்களுக்கும் நன்மை பயக்கும் என்பதால் நான் அதனை விசாரித்திருந்தேன். இவரோட சேர்ந்து இன்னொருவர் இருக்கிறார் அந்த வீட்டு தோட்டம் பற்றி பேசுவதற்கு. அவருக்கு இன்றைக்கு வசதி இல்லாமல் போய்விட்டது. அப்ப இன்றைக்கு ராதிகாவே முழு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லுவார். அதன் பின்னர் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். அவருடைய படம் பற்றி அவர் சொல்லுவார். ராதிகா பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் எம்பி என்று எல்லாருக்குமே தெரியும். அதை மட்டுமல்லாமல் அவர் இன்று சென்டானியல் காலேஜிலே பேராசிரியராக கடமையாற்றுகிறார். அத்துடன் இந்த படத்தை தயாரிக்கும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக அவர் இருந்துள்ளார். அதை தவிர மற்ற ஆக்களுக்கு மீடியேஷன் செய்கிறது, அதாவது ஆக்களுக்குள்ளே பிணக்கு வந்தால் அதை எப்படி தீர்க்கிறது போன்றதை அவர் ஒரு தொழிலாக கொண்டு செயற்படுகின்றார். அது வியாபாரத்தில் இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம். இப்ப தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் போன்றவையாக இருக்கலாம். அவை பற்றியும் அவர் மிகுந்த
மிகுந்த பாண்டித்யம் பெற்றவராக அதிலே செயற்படுகின்றார். இன்னும் பல எத்தனையோ சொல்லலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுது அவருடைய வீட்டு தோட்டத்தை பார்க்க போகிறீர்கள், கேட்க போகிறீர்கள். அதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதன் பின்னர் அவருடைய படம் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நன்றி ராதிகா. நன்றி பார்வதி அம்மா. எப்படி எல்லாருக்கும் வணக்கம், சித்திரை புது வருட வாழ்த்துக்கள். அதே வேளையில் நீங்க சொன்னது போல இந்த கோபுர தோட்டம் மட்டும் தான் நாங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன், டவர் கார்டன். நான் வீட்டுல நீங்க சொன்னது போல எல்லா வெஜிடபிள்ஸ், ரூட் வெஜிடபிள்ஸ் தவிர மற்றபடி மேலும் நாங்கள் பாவிக்கிறதெல்லாம் நான் வீட்டிலேயே தான் வளர்த்துக்கொள்றது. ஸோ க்ரோசரி ஸ்டோருக்கு போனால், கடைக்கு போய் சாமான் வாங்குறதுக்கு போனால் உண்மையிலேயே நாங்கள் வாங்குறேன்டா அந்த இலைக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி போய் ஆப்பிள் வாங்குவோம், அல்லாட்டி ஆரஞ்சு வாங்குவோம். அதெல்லாம் இங்கே வளர்க்கல. அதுக்கு ஒரு மரம் தேவை. ஆப்பிள் மரம் பின்னுக்கு வச்சாலும் அது சின்ன மரம் வளர்றதுக்கு இடையில அணில் வந்து சாப்பிடும், முயல் வந்து சாப்பிட்டுடும். தயவு செய்து இது பின்னுக்குள்ளாக்கள் யாரோ மியூட் பண்ணுங்க. ஆக்களை பின்னால இருந்து நீங்கள் கதைக்கிறது இங்க கேக்குது. தயவு செய்து போன் பேசும் பொழுது உங்களுடைய இந்த பக்கத்திலே உள்ள அந்த மியூட்டை அமர்த்தி போட்டு போன பேசுங்கள். நன்றி. நன்றி. So நான் தொடங்குறதுக்கு முன்னமே I just wanted to make a land acknowledgement. I am in Orangeville. Sorry, இது தமிழ்ல என்னன்றது ரெண்டே தெரியாது. I guess this is the traditional territory of the Anishinaabe, the Haudenosaunee, the Ojibwe and Chippewa peoples, and the Potawatomi and Odawa of the Three Fires Confederacy. இந்த territory வந்து Upper Canada Treaty and Haldimand Treaty ரெண்டாலையும் கவர் பண்ணியிருக்குது. நான் இப்ப இருந்து பேசுறது Orangeville நாடு. I don't think நான் பெருசா விளங்கல. யாரோ மியூட் பண்ணாம கதைக்கணுமா? Yeah, இந்த co-host இருக்கிறாக்கள் வந்து actually here I'll mute everybody. எல்லாரையும் மியூட் பண்றேன். So now anyway, பார்வதி அம்மா நீங்க உங்களை அன்மியூட் பண்ணுங்க. You should be able to unmute yourself. மற்றபடி எல்லாரும் இப்ப மியூட் பண்ணியாச்சு. So நீங்க சொன்ன போல என்னோட பேர் ராதிகா சித்தவயசன். My personal pronouns are she, her, Elila. நான் பெருசா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நீங்களே கணக்கு சொல்லிட்டீங்க. இது நினைக்கிறேன் பலருக்கு தெரியுமோ தெரியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. my most important part of my life is மகள். அவ மாயா தான் பெயர். அவளுக்கு இப்ப 7 வயசு. ஸோ இந்த விதத்துல நான் பிள்ளைக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாமோ, அது சாப்பாட்டு மூலம் அல்லது இந்த நியூட்ரிஷன் ஓவரால் வெல்னஸ் மூலம் பிள்ளைக்கு எந்த முறையில நாங்கள் மருந்து அல்லாட்டி பெஸ்டிசைட்ஸ் அதுகள் பாவிக்காமல் அவரோட வாழ்க்கையை நான் மேம்படுத்தலாமோ அந்த முறையில தான் நான் முயற்சி செய்து வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையை வளர்த்து வரதுல. நீங்க சொன்ன போல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் உண்மையிலேயே என்னுடைய வேலை துறை. அதன் மூலம் நான் my master's is in industrial relations, so the வேலையில union management relations, whatever, lots. And you know about the politics PhD I'm working on, harmony mediation and consulting. இது மூலம் தான் I'm doing my HR consulting and the mediation நீங்கள் சொல்லியிருந்தது போல. I'm also a Ziegler coach, so life and leadership coach, and in the Juice Plus and Tower Garden ரெண்டும் சேர்ந்து தான் இந்த wellness business நான் நடத்துறது. So I'll talk a little bit about that afterward. And of course, Ray of Hope தான் நீங்கள் சொல்லியிருந்த ஆவணப்படம் தயாரிக்கிறதுக்கு உதவி செய்திருந்த ஆவணப்படம். So the Tower Garden. What is this Tower Garden? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற Tower Garden. It's ஒரு 4 அடி நிலம் தான் பாவிக்கும். ஆனால் நீங்கள் உயரத்துல வளர்க்கிறபடியா பெருசா கணக்கு இடம் எடுக்காது. ஸோ டவர் கார்டன் உண்மையிலேயே தண்ணி நீங்கள் there's 10 different types of tower garden இருக்குது. This green one or this white one. Only பெரிய வித்தியாசம் இவ்வளவு தண்ணி பாவிக்கிறது, தண்ணி ரெசர்வார்க்குள்ள இருக்கிறது தான் வித்தியாசம்.
இந்த பச்சை tower has a 20 gallon and the வெள்ளை tower has a 13 gallons of water. இந்த தண்ணி வந்து சேமிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனெண்டா இது வந்து தண்ணியை ரீசர்க்குலேட் பண்ணுது. ஸோ தண்ணி வந்து இந்த டவர் இந்த பேஸுக்குள்ள ரெசர்வார்ல தண்ணி இருந்து there's a pump in there that pushes the தண்ணி all the way up to the top and then அது ஒரு ஃபவுண்டன் மாதிரி மழை போல அந்த வேருக்கு மட்டும் தண்ணி போகும். இது நீங்கள் சில நினைக்கக்கூடும் அது ஹைட்ரோபானிக்கு தயாரிக்கமுண்டு. ஹைட்ரோபானிக்கும் இந்த டவருக்கும் வித்தியாசம் என்னென்னா this is an aeroponic tower. ஏனென்றா அந்த வேர் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. ஹைட்ரோபானிக் டவர்ஸ்ல தண்ணி எவ்வளவு இருக்குதோ தண்ணிக்குள்ளதான் வேர் இருக்கும். தண்ணிக்குள்ள எந்த நேரமும் வேர் தண்ணிக்குள்ள எந்த நேரமும் இருக்கும். ஆனா இந்த ஏரோபானிக் டவர் என்றால் வேர் வந்து நடுவுக்குள்ள இந்த டவருண்ட நடுவுக்குள்ள இந்த டவருண்ட சென்டர் காலமுக்குள்ள தான் வேர் எல்லாம் இருக்குது. அண்ட் அதுல தண்ணியும் வர காற்றுல ஏரும் வர உண்மையிலேயே அந்த வேர் வந்து அழுகாம இருக்கு. So the root rot doesn't happen. And because இந்த தண்ணி திரும்ப reuse பண்றபடியால் ஒரு 3 கிழமைக்கு ஒருக்கத்தான் இந்த தண்ணி ரெசர்வார் ஃபில் பண்ணணும். நீங்கள் யோசிச்சீங்கன்னா நீங்கள் வெளியில தோட்டத்துல மரங்கள் வளர்க்க தண்ணி விடுறேன்டா தண்ணி பாய்க்கிறேன்டா அல்லது உங்களோட பொட்டுக்குள்ள வளர்க்கிற மரங்களுக்கு தண்ணி பாய்க்கிறேன்டா நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஜக் எடுத்து கொண்டே தண்ணியை விட்டா அந்த தண்ணி டிஸப்பியர் பண்ணிடும். ரைட்? ஸோ எவ்ரி டைம் நீங்கள் தண்ணி பாய்க்க புது தண்ணி ஆட் பண்ணணும். ஆனா நாங்கள் இந்த டவர் கார்டன்ல வளர்க்க ஒரே தண்ணி தான் 3 கிழமைக்கு சர்க்குலேட்டிங். அண்ட் பிகாஸ் இட்ஸ் சர்க்குலேட்டிங் அப்படியே அசையாம தண்ணி இருந்தா ஸ்டாக்னண்டா வந்துடும். ரைட்? But because தண்ணி is running all the time, it's actually using 98% less water than regular gardening. So and space யோசிச்சோம் என்றால் இவ்வளவு சாமான் வளர்க்க 4 அடி 4 square feet 4 அடி சதுரம் தான் பாவிக்கிறோம். உண்மையிலேயே 4 இல்லாட்டி பெருசா வளர்ந்துச்சுதுண்டா மேபி 5 அடி சதுரம் அவ்வளவுதான் இடம் பாவிக்குது. and you know that நீங்கள் வளர்க்கிற சாப்பாடுல பெஸ்டிசைட்ஸ் ஒன்றுமே இல்லை. நீங்கள் யோசிச்சு நான் ஆர்கானிக் சீட்ஸ் தான் போய் வாங்கணுமெண்டா இல்லாட்டி நான் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் நான் GMO சீட்ஸ் தான் போய் வாங்கணுமெண்டு நீங்கள் யோசிச்சுங்கண்டா நீங்கள் சாப்பிட்ற உணவு முழுக்கலுமே organic and non-GMO and நீங்களே வீட்டுக்குள்ள வளர்த்துக் கொள்ளலாம். ரைட்? and the growth rate பார்த்தீங்கன்னா the tower garden actually grows about 30% faster and the yield that you get எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுதுண்டா 3 மடங்கு கூட ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த டவர் கார்டன். நீங்கள் சம்மர் டைம்ல வெளியில நடுறத பற்றி கம்பேர் பண்ணினீங்கன்னா 3 மடங்கு வளர்க்கலாம். நீங்க யோசிக்கலாம் எந்த மீடியம்ல வளருதுண்டு. தண்ணி மண்ணண்ட சாமானே பாவிக்கிற இல்ல. இந்த படத்துல இருக்குது இந்த ராக் வால். இந்த ராக் வால் எல்லாம் வளருது. திஸ் இஸ் ஆக்சுவலி லாவா ராக். ஸோ வால்கானிக் லாவா வருது இல்லையா, அது கல்லா வருது. அந்த கல்லை எடுத்து they spin it into a wool மாதிரி, நல்ல சாஃப்டான wool மாதிரி இருக்கும். அதுல தான் வளருது. ஸோ அதுக்குள்ள நீங்கள் கூட சீட்ஸ் போட்டு வளர்க்க அந்த லாவா ராக்ல இருக்கிற மினரல்ஸ் அதையோடையும் சேர்ந்து தான் வளருது. அண்ட் ஸோ நான் 3 கிழமைக்கு ஒருக்கா இந்த ரெசர்வார்க்குள்ள தண்ணி ஃபில் பண்றது. ஐ ஹாவ் அ டியூப். டேப்பில் போய் நின்று பிடிப்பேன். ஒரு 7 நிமிஷம் எடுக்கும் ஃபில் பண்றதுக்கு. எங்களோட வீட்டில் தண்ணி வர ஸ்பீடுக்கு 7 நிமிஷம் எடுக்கும். ஐ ஸ்டாண்ட் தேர் அண்ட் தென் the mineral blend வரும். நீங்கள் tower order பண்ணிக்க you get a mineral blend. Mineral A, mineral B. So it's just nitrogen, phosphate, and nitrogen and phosphorus. So and what's the third one? Magnesium. So இதுல 200, இதுல 200. அவ்வளவு அந்த வெறும் ஒரு ஸ்கூப். அந்த ஸ்கூப்ல 200 ஒருக்கா ஃபில் பண்ணுவேன், மற்றது ஒருக்கா ஃபில் பண்ணுவேன். தட்ஸ் இட். 3 கிழமைக்கு ஒருக்கா அவ்வளவு தான் செய்யற மெயின்டெனன்ஸ். ஏன்னா இது நான் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கிறபடியா நான் லைட் வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து these are LED lights that are the closest you can find to full spectrum white light. நீங்க வெளியில வச்சு தோட்டம் செய்ய போறீங்களா, இந்த கோபுர தோட்டம் செய்ய போறீங்களா, லைட் தேவையில்லை. சூரிய வெளிச்சமே உங்களுக்கு சூரிய வெளிச்சம் நிறைய இருக்குதுன்றால் சம்மர் டைம்ல இது கூட வெளியில வச்சு உங்களோட கோபுர தோட்டத்தை நீங்க செய்யலாம்.
ஆனா நான் வெளியில கொண்டு போய் மினக்கறேன் இல்லையாண்ட நாங்கள் இருக்கிற இடத்துல உண்மையிலே பெருசா சூரிய வெளிச்சம் குறைவு வீட்டுண்ட பின்பக்கத்துல. அப்ப நான் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிறது. சம்மர் வின்டர் எது வேண்டாலும் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு வளர்க்கிறது. ஸோ நான் இந்த லைட் வச்சிருக்கிறது. 4 லைட் ஆர்டர் பண்ணிக்க 4 லைட் தான் வரும். There's the closest you can find to white, full spectrum of white light. And நாங்கள் என்ன வளர்த்திருக்கிறோம்னா உண்மையிலே anything you can think of, I've probably grown. இந்த நாங்கள் எங்க வீட்ல நாங்கள் சாப்பிடுற vegetables நான் வளர்த்திருக்கிறேன். So this is kale. இது ஒரு குட்டியா வளர்ற பேபி kale. And then இது வளர்ந்த அப்புறம் என்னுடைய முயல் சாப்பிடுறது இங்க வீட்டுக்குள்ள வந்து அவக்கு முந்தி பச்சையான சாமானண்டலே முட்ட மாட்டா. தான் வளர்த்ததுன்றபடியா her favorite vegetable is kale. So this you can see பிள்ளைண்ட முகத்திண்ட சைஸும் இந்த இலையிண்ட சைஸும் like வீட்டுக்குள்ள வளர்த்தது இது. This is Swiss char and rainbow char. So இது Swiss char, இது rainbow char. இது என்னுடைய கை. இது actually போன கிழமை எடுத்த படம் இது. என்னுடைய கையுக்கும் இந்த இலை இந்த சைஸும் கம்பேர் பண்றேன். அண்ட் பிள்ளையே இப்ப இலைக்குள்ள சாப்பிடுறதுக்கு விருப்பம் வந்துட்டுது. என்னடா தான் வளர்க்கிறபடியா. ஸோ எங்களோட பிள்ளைகளுக்கு முந்திமாயா இலையண்டா பச்சையான சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டா. ஆனா இப்ப இலைகள் சாப்பிட வலிக்கிறா. This is dill. So நீங்கள் herbs வளர்க்குறீங்கண்டா I've grown dill. Rosemary is a மரம். நான் நான் ட்ரை பண்ணல. ஏன்னா ஏற்கனவே I have a rosemary tree. Chamomile வளர்த்திருக்கிறேன். This is gourmet lettuce. So இது முழுக்கலும் lettuce. இதுல கீழே இருக்கிறது இங்க arugula. இதுவும் arugula. But this is a gourmet lettuce. So நீங்கள் leaf lettuce or gourmet lettuce போய் கடையில வாங்க போறீங்களா அந்த பர்டிகுலர் வரும், right? இந்த பர்டிகுலர் $8.99க்கு விப்பினம். அதை நீங்கள் வாங்கி எவ்வளவு காலம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கலாம்? மேபி ஒரு கிழமை, மேபி 2 கிழமைக்கு வச்சிருப்பீங்களே. ஆனா இது நாங்கள் என்ன செய்யறேன்டா இப்படி வளர வளர எனக்கு 4 இலை தான் தேவையான சாலட் செய்யறதுக்கு அந்த 4 இலையை மட்டும் புடுங்கி சாப்பிட்டுட்டு போவேன். இது வளர்ந்து கொண்டே இருக்கு. Right? So these are endives. Endives கடையில வாங்குறேன்னா சரியான விலை. நான் ஒரு கொட்டை போட்டு விட்டது அவ்வளவுதான். Right? வளர்ந்து வந்திருக்குது. We can eat it with anything. These are green beans that you can see tower தான் வளர்த்தது. இந்த படங்கள் எல்லாமே எங்கட வீட்டுல எங்களுடைய டவர்ல எடுத்த படங்கள் தான். இதெல்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு இங்க. So this is sugar snapper sweet and peas. So the sweet peas, bell pepper, இது குட்டியா இருந்தது பேந்து வளர்ந்து வந்தது. then red pepper அவர் மட்டும் வெயிட் பண்ணினது. jalapenos, குட்டி மரம் வளர்ந்து வரும் jalapeno. zucchini, again இது எல்லாம் நான் வீட்டுக்குள்ளே வச்சு செய்தது. ஒரு காலமும் வெளியில கொண்டு போயில இந்த டவர். ஆனா பலர் வெளியில வச்சு வளர்க்கிறவ சம்மர் டைம்ல. So for me, எங்களோட salad, I have gourmet lettuce, some arugula, romaine lettuce, எல்லாம் literally going from tower to table. And lettuce ஒரு சண்டியில gourmet lettuce, ஒரு மூண்டியில arugula, ரெண்டியில romaine lettuce. அவ்வளவுதான் எனக்கு ஒரு கப் ஆயிக்கிறதுக்கு salad தேவை, right? So முழுக்களையும் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வச்சு அழுக வைக்கிறத விட இதை தேவையான அளவு இந்த 3-4 இலையை பிடுங்கி உடனே சாலட் செய்து சாப்பிடுறோம். அந்த முறையில என்ன நடக்குதுண்டா உடம்புக்கு கூடுதலான சத்து போய் சேருது. ஏனென்றால் இந்த இலையால் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் கடையில வாங்குற romaine lettuce, for example, the statistics say that அது வெட்டி ஒரு புடுங்கி சாப்பாடு grocery ஸ்டோர்ல வாங்குற ப்ரோடியூஸ் எல்லாம் வெட்டி அல்லது புடுங்கி 17 கைகளை தாண்டித்தான் உங்கள்கிட்ட வந்து சேருது. ஸோ 17 ஹேண்ட்ஸை தாண்டி வருது என்றால் எப்ப புடுங்கினது இல்லாட்டி எப்ப அறுவடை செய்தது இல்லாட்டி எப்ப வெட்டின சாப்பாடு நீங்கள் ப்ரொடியூஸ் நீங்கள் சாப்பிடுறீங்க. ஸோ அது உண்மையிலேயே the plant is not thinking நான் இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன்னு நினைக்க இல்லை. இப்படி நாங்கள் சாப்பிடேக்க when you're eating literally நாங்கள் they always say eating farm to table is best. இந்த farm வந்து உண்மையிலேயே it's 5 meters away from my table. So for me, நான் இலைய புடுங்கேக்க the இலை thinks it's still growing, so the enzymes are still alive.
So when you're eating food with the growing enzymes, it's actually far more nutritious. உங்களோட உடம்புக்கு, excuse me, கூடுதலான சத்து சேருது போய். My newest thing, it was so sad. 10 கிழமைக்கு முன்னம் strawberries போய் வாங்கினது கடையில. எங்கட வீட்டுக்கு பக்கத்துல நோ ஃப்ரில்ஸ் தான் இருக்குது. போய் வாங்கினது 2 நாளுக்கு அப்புறம் இப்படி வந்துட்டது strawberries. Literally 2 days. I was so mad. And பிள்ளைக்கு favorite fruit and strawberry தான். அப்ப நான் decide பண்ணிட்டேன் I'm going to grow strawberries. So I started growing strawberries. இன்னும் ஒரு காலம் harvest பண்ணே இல்ல, but this is our strawberry plant in my tower. It started off as little flowers and குட்டி குட்டியா வந்து இப்ப இது இன்றைக்கு காலமே இல்லாட்டி நேற்று எடுத்த படம். இனிமே நாங்கள் strawberries வாங்க போறதில்ல. Because we're growing our own strawberries. Oh, I don't have any pictures of tomatoes. I have tried growing tomatoes as well. நாங்கள் பேச கணக்கு tomatoes தக்காளி பழம் சாப்பிடுறேன் அப்ப நான் வளர்க்கறத விட்டுட்டேன். நாங்கள் பாவிக்கிற சாமானத்தை நான் வளர்க்கறது. Does anybody have any கேள்விகள் இருக்குது about the tower garden? கேள்விகள் இருந்தா கேளுங்க. இல்லை, சூப்பரா இருக்கு. இல்ல நான் ஒரு கேள்வி கேட்கட்டா ராதிகா? Of course, சொல்லுங்க. இது காஸ்ட்லியா? very Oh, expensive? great question. நான் அத பத்தி சொல்லவே மறந்துட்டேன், யோசிக்க மறந்துட்டேன். Yeah, yes and no, right? Costly and நினைச்சீங்கண்டா, it's where's my tower? Let me find a picture of my tower. Here, this is my tower. So my tower has the base, the actual tower, and the lights. And basically, கீழ நான் பஞ்சி பட்டது தண்ணி கொண்டே தூக்கி கொண்டே ஊத்துறத விட அது I have wheels. So உளுத்து கொண்டு போய் கிச்சனுக்குள்ள வச்சு வாட்டர் பண்ணலாம். So these are the 4 things I bought. The 3 things. The tower, the wheels, and the light. இது மூண்டும் வாங்குறதுக்கு this one cost me about $1,200 with the tax எல்லாத்தோடையும் சேர்த்து. So $1,200. And the company, what they do is to make it easier for anybody, because I couldn't afford. இப்போ உடனே வந்து $1,200 தான்னு சொன்னா I can't. So they offer you 12 installments, interest free. So basically, நான் என்னட்டு pay பண்ணினதுண்டா I paid $100 a month. $104 either, I don't remember, right? I don't remember. But basically it's $100 a month that I paid, and that's how I could afford it. Now, நீங்கள் யோசிக்கலாம், ஓ ஆனா இது ரன் பண்றேன்டா எலக்ட்ரிசிட்டி கணக்கு பாவிக்கும் and light வேலை செய்ய வேணும் and the motor வேலை செய்ய வேணும். நான் டெஸ்ட் பண்ணினேன். I looked at my hydro bill, the difference. Depending on the month, it was about $5 to $7 more every month in hydro cost. So, நீங்கள் if you go to a grocery storeல போய் இந்த romaine lettuce, kale ஒரு கட்டு வாங்க போறீங்கடா, Swiss chard வாங்க போறீங்கடா, எவ்வளவு காஸ்ட் பண்ண போகுது? It's going to be $8, $5. I remember romaine endives alone will cost you $8.99, one bunch. அந்த காஸ்ட்டுக்கு you can run the whole tower for a whole month. ஒரு bunch of endives வாங்குற காஸ்ட்டுக்கு you can run the whole tower. And each tower, the basic tower has 5 times 4, 20 slots. So you can grow 20 different plants. I bought, idan basic tower, it has 20 slots. I bought this piece extra to grow small herbs. So I grow cilantro, I have basil. Spinach is hard to grow. I haven't had much luck with it yet. Because in the spinach வந்து குளிர் கிளைமேட்டுக்குலாம் it germinates. நான் வெளியில வச்சு வைக்கக்குள்ள ட்ரை பண்ணினது வேலை செய்யல. இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு இருட்டுக்குள்ள வச்சு பார்த்தது வேலை செய்யல. So the seed germinate பண்றதுதான் பிரச்சனை. Once it germinates, it's fine. So is it Lorraine? The cost விளங்கினதா? ஓமோ விளங்கினது. Okay. I think the best part is grocery storeல போய் காவி கொண்டு வரது. Yeah, grocery store. You're joining me in the sales team here. Grocery store lo ஒண்ணும் காய் கொண்டு வர தேவையில்லை. Everything is here. உண்மையிலே yesterday I went grocery shopping. All I did is I went and bought yogurt. தயிர் நான் முந்தி வீட்லாம் செய்யறது. இப்ப நேரம் இல்லாம தெரியுறேன். அப்ப I bought தயிர், raspberries and அது மரத்துல வளர்றது. Some apples,
and some clementines. அவ்வளவுதான் போய் வாங்கினது grocery storeல. நான் வீட்டுல தான் தயார் செய்தது. நானும் வீட்லாம் தயார் செய்தான். இப்ப கொஞ்சம் வீட்லயே நிக்காமல் ஓடி திரிகிறேன் இப்ப. So yes. Yeah, anybody else have வேற கேள்விகள் இருக்குதா? And anything is fair. Like I'm happy to talk. கேள்விகளுங்க மரக்கறி தோட்டங்கள் செய்ய விரும்புறாங்களுக்கு நல்ல கேள்விகள். சிலர் நான் யோசிச்சு ராதிகா ப்ரோக்ரஸ் பிளேஸ் ஒரு இடத்துக்கு போறேன். நான் அவன் ஹைட்ரோபானிக் கார்டனிங் செய்யறவ உள்ளுக்குள்ள வெர்டிக்கலை அப்ப டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன். இந்த ஹோம் க்ரோன் ஹெர்ப்ஸும் வெஜிடபிள்ஸும் பெரிய வித்தியாசம் இருக்கு கடையில வாங்கினது. Oh my goodness, huge வித்தியாசம். நீங்கள் arugula எனக்கு வளர்க்க I love arugula. பெரிய வித்தியாசம் இருக்குது. கடையில வாங்குறது ஏதோ சப்பியில போல இருக்கும். ஆனா நீங்கள் வளர்த்து சாப்பிடுறது அப்படியே உரைக்கும் இல்ல. So spicy it bites you. பெரிய வித்தியாசம் நீண்ட காலத்துக்கு இருக்கும். ஆனா கடையில வாங்கி வந்து வச்சால் ஒரு கிழமைக்கு மேல இருக்காது. சிலது 3 நாள்லயே அழிஞ்சிடும். இந்த ஸ்ட்ராபெரி பார்த்து நீங்கள் 3ஆம் நாள் அவ்வளவு அழுகிட்டு. 3 நாள் அடுத்த நாளே அழுகிடும். ஆனா இது நான் வாங்கி அறுவடை செய்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன் இல்ல. அப்படியே டவர்ல இருக்குது. When I can show you my actual living tower right now. I don't harvest it. என்ன whatever I'm going to சாப்பிட போறேனோ அதத்தான் ஹார்வெஸ்ட் பண்றது. மற்றபடி just stay வளர்ந்து கொண்டே இருக்கு. That Mr. Anthony கலக்க போறீங்களா? No, I can't tell. No. சரியாக கேள்வி இந்த கார்டனை பத்தி கேள்வி கேட்க போறீங்களா? கேளுங்க. யாரோ கேட்க வலிக்கிட்டீங்க காண இல்ல. ராதிகா நீங்கள் இந்த இதுக்கு போடுற கிரனைட்னு சொன்னீங்க என்ன? இது போடுற மண் அதுக்கு நீங்கள் வளர்க்கறதுக்கு போடுற மண் இல்லன்னு சொன்னா மண் இல்ல. ஓ என்னது? It's called rock wool. இந்த இது. அது அப்படியே வாங்கலாம் கடையில. Yeah, அது நீங்கள் டவர் ஆர்டர் பண்ணீங்க அதோட சேர்ந்து வரும். When I can go get it. நீங்க மாத்தாம வச்சிருக்க தொடர்ந்து செய்யலாமா? இல்ல. No, நான் ஒவ்வொரு முறையும் புது சீட்ஸ் போடேக்க புது ராக் wool பாவிக்கிறது. ஆனா நீங்க 100 வாங்கலாம் ஒரு $32 நினைக்கிறேன். So that $32 you're buying a rock wool will last 20 இருக்குதுண்டா 5 தரம் மாத்துறதுக்கு அதே ஒரு வாங்கின $32 இருக்கு. Right? Every time you're changing the rock wool. That's it. Does that make sense? தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம் நீங்க. Yeah. விண்டர் சாமாரண்ட பிரச்சனை இல்ல, வீட்டுக்குள்ள தானே? வீட்டுக்குள்ள தான். Yeah, விண்டர் சாமார வித்தியாசம் எதுவுமே இல்லை. Here, let me show you. I'm going to walk over to my the share பண்ற நிப்பாட்டிட்டு I'll show you my real tower. இது கம்ப்யூட்டர் உண்டபடியா it might be a little hard, but we'll see. So இப்போ I have 2 towers now. கேக்குதா? சத்தம் is fine? Okay. So here is my tower. இப்போ my current tower. தெரியுதா? வாழையம் வச்சுக்கிறீங்க அங்கால? வாழை இல்ல இதோ. அங்க பின்னாலே தெரிகிறது வாழை இல்லையா? இல்ல வாழை இதுக்குள்ள வாழை is more of a மரம் மாதிரி, right? மரம் அல்லது root vegetables. So beetroot, carrot, உருளைக்கிழங்கு அப்படியான சாமான். Beetroot ஆக்கள் வளர்த்திருக்கிறது கண்டிருக்கிறேன், but I've never tried it. So இது is cilantro, என்ன பேர் கொத்தமல்லி, இது rainbow char. நான் படத்துல காட்டின size like இங்க this is my face. This is my face and இங்க இது காணல. I can't do this. This, so for example, where am I? இந்த பெருசு வளர்ந்தோண்டு இருக்குது. நாங்க சாப்பிடுறது ரேட் குறைவு. இப்ப வீட்டுல இல்லையன்றபடியா சாப்பிடாமலே சாகுது இல்ல. வழக்கத்துல what I do is I harvest and I donate it to my neighbors. So இது பெருசா வளருது, right?
ஸோ அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு அடுத்ததா இங்கே குட்டி வளர்ந்து கொண்டு இருக்குது. ஸோ இது பெருசா வளர்ந்து முடிஞ்ச உடனே ஐ ஜஸ்ட் ரிப்ளேஸ் திஸ். ஸோ இது வந்து இட்ஸ் a net pot. இதுக்குள்ளான் வளருது. And I have the rock wool and little seed germinating in there. So அடுத்தது மாத்துறதுக்கு ரெடியா வச்சிருக்கிறேன். And it just grows. And here's the strawberries I showed you. தெரியுதே? I can't tell. ஆமா. There's the strawberries. இதுல இன்னும் கூட வைக்கலாம். செய்யறதுக்கு நேரம் இல்லாம தெரியுறேன். And it's everything runs on a timer. Even the lightக்கு கூட முழுக்கெல்லாம் timerலாம் இருக்குது. I have a question, Radhika. வண்டு பூச்சி வராதா வீட்டுக்கள்ல? Good question. நல்ல கேள்வி. For sure. It depends. என்ன வளர்த்தாலும் வண்டு பூச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன தேடுறேன்னு மறந்துட்டேன். Rockwool தேடுனேன். But you already saw the rockwool. It's okay. So என்ன மரம் வீட்டுக்குள்ள வச்சாலும் வண்டு பூச்சி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, right? அதே மாதிரி தான் இதுக்கு. Thankfully, I've had a lot of good luck or easy to do, and I have not had anything. ஒருக்கா நான் கடையில போய் துளசி மரம் வாங்கி கொண்டு வந்தது. துளசியை கொண்டு வந்து என்ன டவருக்கு பக்கத்துல வச்சுட்டேன். அதுல இருந்து வந்த பூச்சி ஒருக்கா டவர்ல இருந்த பல மரங்களை ஹார்ம் பண்ணிட்டுது. நீங்க வெளியில எப்பண்டாலும் இதன் வாங்கினால் தயவு செய்து டவருக்கு பக்கத்துல கொண்டு வந்து வச்சிடாதீங்க. அட்லீஸ்ட் 2 weeks வீட்டுக்கு வெளியால இருந்து வாங்குற பிளான்ட்ஸை ஆல்வேஸ் குவாரண்டைன் பண்ண வேணும். If you quarantine them, you know அதுல இருந்து ஒன்றும் வர இல்லையண்டு. That's all I would suggest. நான் தூதுவளை நட்டு அப்படி வந்துட்டு. தூதுவளை நட்டு நல்லா வந்தது. அப்புறம் பார்த்தா பூச்சி அதுக்கு வர துவங்கிட்டு. Yeah. சிலர் what I had from the துளசி கொண்டதுல இருந்து எனக்கு இருந்ததுண்டா spider mites. அந்த சிலந்தி இந்த வெப் மாதிரி இலையின் கீழ் பக்கத்துல இருக்கு. அது அப்படியே என்ன செய்யும்டா அந்த இலையில இருக்கிற நியூட்ரிஷன் முழுக்களையும் உறிஞ்சி எடுத்துடும். So கண்டால் they say rubbing alcohol 70% alcohol spray பண்ண சொல்லி அதுக்கு கொலை செய்யுமுண்டு. மற்றது காமனா எனக்கு ஒரு நாள் thank goodness வந்ததில்லை. இஸ் aphid. I don't know என்னோட தமிழ்ல சொல்றேன். அதுக்கு fungus. No, I've never had any fungus. மகரந்த சேர்க்கையில தான் காய்க்கும். அதுக்கு பூச்சிகள் வந்தால் மகரந்த சேர்க்கை செய்யணும். ஒரு மருந்து பாவிச்சதில்லை நான். மகரந்த சேர்க்கை அது என்னது? பூவில உள்ள காய்ச்சல். Pollen. Right. So zucchini போல vegetables and இந்த மகரந்த சேர்க்கையோ அதே pollen. Okay. zucchiniக்கு நான் hand pollinate பண்றது. So அந்த the male flowers எடுத்து I just and the female flowers the pollinator transfer பண்றது. And பூச்சி வண்டு ஒன்றும் இல்லை தானே அந்த pollinate பண்றதுக்கு bees இல்லை. வீட்டுக்குள்ளே செய்யற வளர்க்கிறபடியா bees இல்லை. So நான் hand pollinate பண்றது. cucumbers எல்லாம் வளர்க்கலாம். எனக்கு கொஞ்சம் பஞ்சி இல்லாட்டி வீட்டுல நிக்கிறது குறைவு. So you can get self-pollinating seeds. So இந்த ரெண்டும் உண்டா இருக்கிற சீட்ஸ் இருக்குது. அதுதான் நான் வளர்க்குறது. கியூக்கம்பர் படத்துல காட்ட மறந்துட்டேன். நாங்கள் வளர்க்குற கியூக்கம்பர் வந்து it's a self-pollinating seed. So it's easy. Jalapenos, bell peppers, அதுகள் they pollinate on their own. Or நான் என்ன செய்யறேன்டா you saw நாங் live tower காட்டேக்கு அந்த ஃபேன் இருந்தது காற்றாடி. அந்த காற்றாடி வந்து 2 பர்பஸ் சர்வ் பண்ணும். ஒன்று இந்த pollen blow பண்றதுக்கு. அதே வேளையில இந்த இலைகள் வந்து இந்த கிறிஸ்பா இருக்கிறதுக்கு காத்து போல இந்த வெதர் ரெசிஸ்டன்ஸ் விண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இருக்குது. And
watering tower, watering and the light. மூண்டுமே நான் timerலாம் போட்டு வச்சிருக்கு. It comes with the timer. I just plug it all in and I don't do anything. Literally நான் என்ன செய்யறேன்டா 3 கிழமைக்கு ஒருக்கா 2 கிழமைக்கு ஒருக்கா அப்படி நான் பார்த்துட்டு தண்ணி இருக்குதே ஓகே சரி விட்டுட்டு வந்து தண்ணி விடுறது தண்ணி ரீஃபில் பண்றது சாப்பிடுறது. That's all we do. So நீங்கள் நினைக்க கூட நான் பெருசா தோட்டம் செய்யறதுல எனக்கு வராது தெரியாதுன்னு நினைச்சா கூட உண்மையிலே இலகுவான ஒரு முறை தோட்டம் செய்யறதுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இந்த மேல் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் அதாவது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? Good question. So the female flower has the fruit or the vegetable. The male flower does not. I can show you a picture. Hold on. பூ விரைக்குள்ள வித்தியாசம் தெரியுமா? பூ வரைக்க வித்தியாசம் இருக்குதுயா. பூவுல வித்தியாசம் இருக்குது. இந்த பூண்ட அடியில வித்தியாசம் இருக்குது. So here, here's a picture. Here. Let me show you. I just did a quick Google search இப்ப செய்தது. இந்த zucchini flowers இருக்குது. இது வந்து male flower, இது female flower. So female flower அடியில இந்த காய் இருக்கும். Male flower அடியில ஒன்றும் இருக்காது. தண்டு மட்டும் இருக்கும். இதுக்கு ஏன் pollinate பண்ணணும்? இதுக்கு because the bees இல்ல. வெளியில நீங்கள் கார்டன் பண்ணினீங்கடா bees வந்து pollinate பண்ணும். They go இந்த இதுல முட்டி அந்த இதுல முட்டி எல்லாத்துலயும் முட்டி கொண்டு the pollen spread பண்ணுவேனா. But வீட்டுக்குள்ள செய்யக்க there is nothing mixing up the pollen. So நீங்கள் ஒன்றுமே செய்யாம விட்டீங்கடா இப்படியான அந்த பழம் காயுள்ள பூ வளர்ந்து அப்படியே செத்து போயிடும். It's called blossom and rot. It just says, oh, I didn't get pollinated. I didn't get fertilized, and it just goes away. So when you put the pollen from here into here is where it actually pollinates, and then the kai valaram. So here's a I don't know what I just opened. Oh, here, there we go. About squash. Oh, this is a squash. Same difference. Squash, zucchini, ellam ondudan. This is the female flower, and idile male flower because there's no kai on the bottom. You see the difference? Yeah. It's very easy to see. I just pulled out my zucchini plant and I was done with it. You put the seed vechirukren, so I can't show you on a real plant. எனக்கு ஒரு கேள்வி, எவ்வளவு காலமாக இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? ஒரு கேள்வி தான். இன்னொரு கேள்வி வரப்போது போல இருந்துச்சு. It's been 2 years now. Yeah, 2 years நான் வளர்த்து கொண்டே இருக்கிறேன் வீட்டுல. 2 years? என்னண்டு உங்களுக்கு திடீரென்று அப்படி ஒரு எண்ணம் வந்தது? நீங்கள் வேற துறைகளில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கார்டன் செய்யணும் என்ற எண்ணம் அப்படி வந்தது? அது எப்பவுமே இருந்தது. நான் வீட்டுல நான் எப்பவுமே கார்டன் பண்ணினது. used to be a backyard garden. மம்மியோட வீட்டுல இருக்கேக்க இப்ப இந்த நான் தனியே இருக்கேக்க I had a balcony garden all the time. ஆனா பிள்ளையோட நாங்க இருக்கேக்க நாங்க ஒரு காண்டோல இருந்தாங்க. பால்கனில நாங்க படம் காட்டினேன்டா பெரிய பெரிய பாட்ஸ் எல்லாம் பால்கனி முழுக்கலும் பாட்ஸா இருந்தது. சோயில் உள்ள பெரிய பெரிய பாட்ஸ். அண்ட் நாங்கள் பால்கனி பாவிக்கலாம் போயிட்டது. அதுவும் கோவிட் டைம் பால்கனில போய் விளையாடி ஒன்றும் செய்ய முடியல. And I said, you know what, I need something vertical. அதுக்கப்புறம் ரீசர்ச் பண்ண தொடங்கினது. ஆனால் மண் பாவிக்கிற vertical towers பல இருந்தது. And I wasn't really interested in that. என்ன அப்படின்னா மண் மாற்றி கொண்டு இருக்க வேணும். மண்ணில் வளர்த்தீங்கண்டா நீங்கள் பேக்யார்ட் தோட்டம் செய்கிறீங்கண்டா யார் மண்ணுண்ட soil quality டெஸ்ட் பண்ற நீங்கள்? Most people don't test the soil quality. Nutrients in the soil. And when you do it in a tower like this, you know exactly what the nutrients are and you're putting the nutrients into the water. So condo la irukeka I needed vertical space. So appo dhan research panna thodanginadu. உண்மையிலே நான் condo விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தான் வாங்கினது. இங்கே வச்சு தான் செய்கிறேன். ஆனால் உண்மையிலே எங்களுக்கு பெரிய வீடு இல்லை, ஒரு குட்டி வீடு தான் நாங்கள் வாங்கினது. என்ன 2 பேருக்கு கணக்கு பெரிய வீடுன்றது மாளிகை ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. எங்களோட வீடு தான் எங்களுக்கு மாளிகை. we're good with that. So இங்கே இடத்துக்கும் எங்களுக்கு ஈஸி. கிச்சனுக்கு பக்கத்துலேயே லிவிங் ரூம்க்குலாம் வச்சிருக்கேன். You saw my house. It's right there beside my kitchen and I just go and harvest what I need and we're good.
It's நல்லொரு healthy. நல்லொரு சொல்லுங்க. முயற்சி. வெறும் பணம் கொடுத்து வாங்குவது மட்டுமல்ல, மனதுக்கு எவ்வளவோ நிறைவு. நிச்சயமா. அதாவது உளவியல் ரீதியாக ஒரு ஹோம் கார்டன் அல்லது நீங்கள் செய்யற வேலை ம்ஹும். மிகப்பெரிய உன்னதமான. எங்களுக்கு முன்னாள் பாபரா ஹால் இங்க இருந்தவா டொரண்டோ, Yep. அவர் கிச்சனுக்குள்ள தான் இருந்தா. அப்ப எல்லாரும் கேட்டார்கள், நீங்கள் ஏன் பெரிய வீடு வாங்கவில்லை என்று. அவர் சொன்னார், எல்லாம் இந்த கிச்சனுக்குள்ள தான் வச்சிருக்கிறேன். Yes. லைப்ரரி, கார்டன் எல்லாம் வச்சிருக்கு. அது மாதிரி தான் நீங்களும். குட்டி வீடுன்றதில்ல பிரச்சனை, அது பெரிய வீடு மனத்தளவில். அதுக்குள்ள பெரிய சாதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறலாம். Thank you, நன்றி. and உண்மையிலேயே பிள்ளைக்கு கூட தான் வளர்த்த காய்கறி உண்டு, மரக்கறி உண்டு, அதுல ஒரு அக்கறை இருக்குது. இந்த விதை போடுறதுல இருந்து வளர்க்கறதுல இருந்து அவ வந்து இன்னொன்று மரங்களோட இருந்து கதைப்பா. இந்த பூக்கள் இருந்து, oh hi zucchini flower, how are you today? அவ she knows if you talk to the plants அவங்க நல்லா வளருமண்டு. அவ போய் எல்லா பிளான்ஸோடையும் கதைப்பா. நாங்கள் we have soil name, I have plants. I have orchids, snake plants, கற்பூரவள்ளி and எல்லாம் வளர்க்கிறேன். கற்பூரவள்ளி ட்ரை பண்ணி பார்க்கல. I should try it in the tower. And அது மண் போட்டுலான்னு வச்சிருக்கிறேன். I should definitely try. And அது மரம் இல்லை, இட்ஸ் கொடி மாதிரி, ரைட்? ஒரு நாள் ட்ரை பண்ணினேன் இல்லை, அதான் அடுத்ததான் ட்ரை பண்ண போறேன். சைக்காலஜில சொல்லி இருக்கலாம், மரங்களோடு பேசுங்கள் என்று. நிச்சயமாக மரங்களோடு பேசுறது நல்லது, முக்கியம். ஒன்று உங்களோட மனசுக்கு ஆறுதல் வரும், மரங்களும் அந்த அன்பை வாங்கி வளருவினம், ரைட்? டெஃபினெட்லி. நீங்கள் ஈவன் நீங்கள் மண்ணுல வளர்க்கிற மரங்களுக்கு நீங்கள் தண்ணி பாய்க்கிறேன்னா தண்ணியை பிடிச்சு வச்சு அதோட நீங்கள் பாசிட்டிவா கதைச்சீங்கன்னா தண்ணிக்கு, it makes a difference in the actual water molecules to actually feed the plants. Or even நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி, the water molecules change in their physical structure based on what is said around them. There's been many studies on that too. அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் மியூசிக்கோட வளர்க்குற பிளான்ட்ஸுக்கும் சும்மா வளர்ற பிளான்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த குழந்தை வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரைக்கும் அவளுக்கு 4 வயசு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வாங்கினாங்க. அது வளர்ந்து வரைக்கே மரங்களோடு வளர்ந்து வந்தபடியா அவளுக்கு she knows how plants are grown. சில பிள்ளைகளை கேட்டீங்கன்னா, where do apples come from? The grocery store. கடையில இருந்தான் வரும். lettuce அங்கே இருந்து வருது. The grocery store. No frills தான் சொல்லிடுறேன் பலர். ஆனா இந்த பிள்ளைக்கு தெரியும், விதை போட்டு வளர்த்து தான் வருதுண்டு. இதை நாங்கள் வீட்டுல செய்கிறோம், அல்லாட்டி இந்த ஃபார்மர்ஸ் செய்துதான் கடைக்கு வருதுன்றது பிள்ளைக்கு இப்ப 7 வயசுலயே 5 வயசுலயே 4 வயசுலயே விளங்கிட்டுது, ரைட்? அவ எதிர்காலத்துல டவோ கார்டன் அந்த புத்தகமே எழுதி சொல்லி போடுவான். So, anybody else have any questions about the tower garden? So that's the tower garden. These are strawberries. I'm super excited. Inim's try one day. She's going to get to try the strawberries soon. Mudal palam vareke, I promise I will post a picture. So the other half of the tower. Oh, சொல்லுங்க. தண்ணியில மட்டும் வளர்ற சில இதுகளை பொட்டில வச்சு தலைகளா தூக்கி, இப்ப போர்வெல்ல தூக்கி வழியில வைக்கணும். இப்ப கத்தரிக்கண்டு அப்படியான எல்லாம் செய்து கத்தரிக்காய் கூட இந்த டவரை வளர்க்கலாம். A friend of mine grows eggplant in his tower all the time. Oh. Yeah, I have to find pictures. And now non try one in adilla. He does, and he has lots of success. Oh. Yeah. So the other half, சொல்லுங்க. நல்ல கைண்ட் அந்த கத்தரிக்காயில எத்தனை வகை இருக்கு, சிலது நல்ல டேஸ்டியானது. அது தவக்காட்டுல நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா வரும். It's 3% faster and 33% more yield. பிளாஸ்டிக் பாட்டில் இந்த கடை தூக்கி இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டிலுக்குள்ள வச்சு வளர்க்கணும். தலைகளை கட்டி தூக்கி விட பிறகு திருப்பி மேல போய் கத்தரிக்காய் எல்லாம் கீழே தூங்கும். அப்ப இந்த போல் வழியை தூக்கி விடணும். தாய்லாந்து, இந்தோனேசியா, மலேசியால படங்கள் வீடியோ பார்த்திருக்கிறேன். நானும் பார்த்திருக்கேன். அது வெக்க தேவை வெளியில இருக்கிறது சம்மர் டைம்ல. ஐ டோன்ட் நோ வீட்டுக்குள்ள செய்யலாமோ. ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஒர்க் பண்ணிச்சேன்னா நல்லது. அதுக்கு லைட் பவர்லான லைட் தேவை.
Yeah, in the light one, it's the closest you're going to get to the sun. And total, it's not hot. So, பிள்ளைகள் இருக்கேக்க அரை நாய் வச்சிருந்தால் it's still safe. It's not சுடாது. So the other half of the Tower Garden and business is the Juice Plus. So இது வந்து நாங்கள் I don't take any minerals, supplements, anything anymore. I only take my Juice Plus. So இது வந்து it's fruit, vegetables, berries, and omega. So நான் முந்தி fish oil tablets எடுக்கிறது ஒமேகாக்கு, and I don't know everybody's vegetarian or if you eat meat or if you eat fish, எதுவா இருந்தாலும் அந்த fish oil tablet எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? யாருக்கும் பாவிச்சிருக்கிறீங்களே? இல்ல பாவிக்க இல்ல. It tastes gross. சத்தி வேற வலிக்கணும் அதை சாப்பிட ட்ரை பண்ணினால். இல்லாட்டி ஒழுங்கா ஒரு பெரிய ஒரு மாட்டு குளிசை வரும், அது விழுங்கிட்டு சேர்ந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு 2 மணி நேரத்துக்கு பிறகு சாமி சரணம் இப்படியே ஆள் விட்டா காணுமெண்டு வரும், அவ்வளவுக்கு அந்த வரும். So இந்த ஒமேகா டேப்லெட்ஸ் வந்து இந்த சாமான் முழுக்கலுமே vegan certified. So there's 0 animal products, and in the omega supplement வந்து the fish oil in வருது, the fish go and eat the sea plants, and then அவை உடம்பு ப்ரோசஸ் பண்ணி எண்ணெய் ஆக்குது, அந்த எண்ணெயை எடுத்து குளிசை ஆக்கினோம், ரைட்? அதை விட நாங்கள் ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒமேகா blend செய்து வச்சிருக்கு. So it's a 3, 6, 5, and 9 blend of omegas that you get. And in the nutrients, how many of you eat the rainbow every day? முழு ரெயின்போவும் சாப்பிடுறீங்களே ஒவ்வொரு நாளும்? யாராவது சாப்பிடுறீங்களே? மஞ்சள் சாப்பாடு, orange சாப்பாடு, பச்சை, சிவப்பு, purple. They say you're supposed to eat the entire rainbow every day. பச்சை சாப்பிடுவோம் நாங்கள், மற்ற கரண்ட்டும் சாப்பிடுறது தான், மற்றதுகள் சரியான குறைவு. எல்லாருமே எல்லா கலரும் சாப்பிடுறது சரியான குறைவு. ஸோ நான் இப்போ என்ன செய்யறேன்டா, I take இது ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது, and that's it. I get all my nutrients. I don't take any other supplements. No, I take vitamin D. ஏன்னா வைட்டமின் டி வந்து சூரிய வெளிச்சத்துல மட்டும்தான் வரும். ஸோ வைட்டமின் டியை தவிர வேற எதுவுமே நான் பாவிக்கிறேன் இல்லை. முந்தி மல்டி வைட்டமின் B3 இது எல்லாம் கணக்கெடுத்தது. I just stopped. I was taking all these things, spending about $400 to $500 a month on supplements, and I wasn't feeling any better. And the nutrients were not bioavailable. So on the blood and brain barrier, தாண்டி போகல the nutrients. So it wasn't working very well. 2022 summer, I was diagnosed with, I had knee problems. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா CT scan, ultrasound, அது இதெல்லாம் செய்து முடிய. They're like, yeah, you have both of your meniscus are torn. I don't know, தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியாது. meniscus என்ன தமிழ்ல சொல்றேன்னு தெரியாது. யாருக்கும் தெரியுமாண்டா ஹெல்ப் பண்ணுங்க. 2 முழங்கால்ல இந்த meniscus கிழிஞ்சிருந்தது, and ஒரு முழங்கால்ல the synovial sac and the synovial fluid and the joint fluid இருக்கிற அந்த பை கிழிஞ்சிருந்தது, இன்ஃப்ளேம் பண்ணி இருந்தது. மற்ற முழங்கால்ல தி bursa, so அந்த ஜாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணுற bursa was inflamed, and I was supposed to have surgery. And surgery, pre-op surgery and pre-op MRI schedule பண்ணியிருந்தது. So from the time I got the diagnosis from the ultrasound and the CT scan, நான் லைஃப்ல வித்தியாசமா செய்தது இந்த ஜூஸ் பிளஸ் எடுக்க தொடங்கினது. It was 47 days later, I had my MRI scheduled. I started taking this, and 47, when I did my MRI, they're like, why are you having knee surgery? There's nothing wrong with your knees. The meniscus கிழிஞ்சிருக்கின்றது wasn't torn anymore. None of the inflammation was there. My body வந்து இந்த nutrients, சாப்பாட்டுல இருந்து nutrients கிடைக்கிறபடியால் தண்டவாடலே உள்ளுக்குள்ள இருந்து ஹீல் பண்ணிட்டது முழங்கால. For me.
because in the இது supplement அது இது உண்டு you know நீங்கள் I don't know calcium tablets எடுக்கிறீங்களா இல்ல multivitamin tablet எடுக்கிறீங்களா you're not getting a full holistic vitamin இந்த இது அந்த vitamin எல்லாம் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா extract பண்ணி mix பண்ணி தான் வருது right I'm getting nothing இது என்ன நடக்குதுண்டா இந்த fruits vegetables and berries they're grown in better than organic conditions and எந்தவித சைட்ஸும் பாவிக்காமல் தான் வளர்க்கணும் and farmersல இருந்து harvest பண்ணி 2 மணித்தியாலத்துக்கு இடையில there's a special patented way that they're freezing it like freeze drying it and then grinding it into a powder so remember நான் சொன்ன in the tower gardenல when you're eating the leaf the enzymes are still live அதே போல தான் இதுவும் the plants இதுக்குள்ள இருக்கிற plants they think they're still live இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கணும் நினைச்சு கொண்டிருக்கணும் இந்த plants so the enzymes are still alive when I'm consuming it so that it's easier more bioavailable உங்க யாருக்கும் வாசிக்கிறதுக்கு இன்னும் you want scientific studies I can send you stuff there's so much benefit in taking this and I started taking it பிள்ளைக்கும் கொடுக்கிறது there's a chewable formatum இருக்குது இது they're little capsules Oh, it's an empty container, so I don't have any. They come in little capsules, and Pulaku, I give her the chewable, like gummies, madri chewables, and so Pulla mundi chondanya irukade mulangal mensavu ade meniscus. Okay, great. Pulla mundi and pacha saman edumai saapidadu. இந்த வெஜிடபிள் பிளெண்ட் அவக்கு நான் கொடுக்க தொடங்கினதுல இருந்து அவனோட உடம்புக்கு பழக்கம் வந்துட்டது ப்ராக்கோலி சாப்பிட்டு கேபேஜ் சாப்பிட்டு பார்ஸ்லி கேல் கீரை சாப்பிட்டு பழக்கம் வந்துட்டது and then எங்கட கேல் மரத்துல டவர்ல வளர தொடங்கிட்டது ட்ரை பண்ணி பார்த்தா பிடிச்சிட்டது என் உடம்புக்கு ஏற்கனவே தெரியும் இது நான் சாப்பிடுற சாமான் I like it already and so she is now willing to eat food because it was introduced to her through a gummy a chewable candy madri. So even for children like her, it's a great benefit to have. So every day I get 30 different fruits and vegetables into my system. Anybody have any questions? இதை பற்றி தான் கேள்வி இருக்குதே கேள்வியில இருந்தா கேளுங்க சொல்லுங்க ரஜினி நினைக்கிறேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டீங்க சொல்லுங்க ராஜினி அவ வீட்டுத்தோட ஜீரவா வெளியால சமர்ல இது நல்ல ஒரு உதாரணம் இடம் சிக்கனம் பொருள் சிக்கனம் yeah it's very nice thank you for sharing it of course and if you want any more details just let me know I'm happy to talk about it so I am plus juice plus அது வந்து நீங்க செய்யறதா இல்ல you buy it I don't make this I'm a distributor so this I am a business owner so இது நான் செய்யறே இல்ல இது நான் உங்களுக்கு வேணும்னா we order it and you get it straight from the head office I don't hold inventory or anything உங்களுக்கு நேரே ஷிப் பண்ணுவேன் இது யுஎஸ்ல இருந்து வருதாகமா yes US a lot all of it is made in the US Canada there is a warehouse on a US ல இருந்து தான் செய்து வருது and everything is in the tower garden க்கு பாவிக்கிற plastic கூட everything is 100% food grade material so one bottle of இது வந்து என்ன கோஸ்ட் பண்ணுவீங்க கனடாவிலே ஆக்கள் வாங்குறடா good question depends how many grams they are there's 120 capsules in one jar it's in capsule form okay it's in capsule form so one of these the size than jar it has 120 capsules in it which is 60 days supply you order பண்ணேக்கு நேரடியா 4 மாச supply வரும் you can pay for it in 4 months 2 months or 1 month at a time whatever and a 4 மாச supply தான் வரும்
ஒரு போத்தில் is a 2-month supply, and a 10 you take 2 of each every day. I don't know the prices off of my head, but what I pay, I can tell you what I pay. I buy all 4, and it's $167 a month is what I pay for all 4. And if I think about it, this is food. I don't take any other supplements. நான் முந்தி 300-400 கூட செலவழிச்சிருக்கிறேன் ஒரு மாசத்துக்கு சப்ளிமெண்ட்ஸ், இது அந்த சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு. I don't buy anything. I spend $37 or $38 for my vitamin D. அது 2 மாசத்துக்கு லாஸ்ட் பண்ணும். And then that's all I buy. I don't buy anything else anymore. I get my nutrients from my food. And it's food, it's not isolated supplement and illa. That's what I pay. Yeah, price third valikittathu, but I don't know if I have the newest price even in my computer. Download பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியாது. நான் இந்த ஒரு கருத்து சொல்லட்டா ராதிகா? Of course, please. Okay, I found your topic very interesting because when I was studying for my A-levels in Sri Lanka, my favorite subject was Botany? But I came to college in the States and they didn't have a botany department there. So I had to major in something else. Yeah. Right. Yeah, So you're going to It was start very have interesting. a garden in your room? Are you in the US, Lorraine? No, she's here. Pardon me? Okay. I didn't know if you're in the US. No. I'm in Scarborough. Oh, okay. இது பாவிக்கிறோம். Plangela? இது பாவிக்கிறோம். தெரியுதல்ல? இல்ல, சின்னனா இருக்குது. Hold on. Neutralite. Okay. Joint health. I see. Neutralite joint health. Okay. It's from US. Yeah. And is it helping you? Do you feel a difference? How's it working for you? எனக்கு வித்தியாசம் சரி, நான்ல கூட பைக் தான் பாவிக்கிறோம். Yeah, I'm not going to very products வந்து கூடாதுன்னு நான் சொல்ல போறது இல்ல. What I will say is இது வந்து it's a superior product. And இது just சாப்பாட்டுல இருந்து நியூட்ரியன்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், உடம்புக்கு பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட உடம்புக்கு, ரத்தத்துக்கு, மூளைக்கு இது சாப்பாடுன்னு தான் நினைச்சு சாப்பாடு மாதிரியே ப்ரோசஸ் பண்ணும். It's not thinking இது மருந்துண்டு. It thinks இது சாப்பாடுண்டு. And it's fully vegan certified, kosher certified. The US Olympic team இதுதான் பாவிக்குது. And they see the benefits of it. வேற கேள்விகள் இருக்கா? அவார்டு செகண்ட் பாட்டுக்கு போகணுமா? சரி, கேள்விகள் இருக்கா? No, I'm happy to take any கேள்வி. ராதிகா கான்டாக்ட் நம்பர் இருந்தா தான் நாங்கள் மருந்து வாங்கலாம். மருந்து இல்ல, சாப்பாடு மரக்கறியும் வாங்கலாம். பக்கத்து வீட்டுக்கு கொடுக்குற மரக்கறியும் நாங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். பக்கத்து வீட்டு கொடுக்குற மரக்கறி எஸ் அப்சல்யூட்லி. எப்படி நான் வாங்குவேன், நான் இருக்கிறது கொஞ்சம் தூரம் இப்ப, அவ்வளவுதான். ஒரேஞ்ச்ல இருக்கிறது. அந்த வரையிலாது வரையிலாதோ பாத்துலாம் அனுப்பணும். ஏன் சென்டனியல் காலேஜ் தானே வாரா? This is true. Centennial Collegeக்கு at least கிழமைக்கு ஒரு கத்தனும் வாரது. நாங்கள் சென்டனியல் காலேஜுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறோம். ஓகே, அப்ப நீங்க முதல்ல ஆர்டர் போட்டு வைக்க போறீங்களே? சென்டர் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போறது, கிளையன்ஸ் மற்ற பார்ட்டி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளியாங்கால பார்க் பண்ணிட்டு தான் யூனிவர்சிட்டிக்கு போறோம். நான் டீச் பண்ண முந்தி அவங்களோட சென்டனியல் காலேஜ் அதுலயா இல்ல நீங்க இங்க ப்ரோக்ரஸா? Markham and Progress. I'm at Progress. நீங்க Progress. ஓகே. உண்மையிலே நான் இந்த arugula வளர்த்து இந்த பக்கத்து வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பீட்சா ஷாப், இட்ஸ் an Italian, original Italian pizza shop. அவருக்கு கொண்டே ஒரு பேக் கொடுத்தாரு, பெரிய ஒரு ஃப்ரீசர் பேக் கொண்டே கொடுத்தது, ட்ரை பண்ணுங்க ஃப்ரீயா கொடுத்தது. He was like, this is real arugula. அப்படியே வித்தியாசம் தெரியுது, ரைட்? இந்த கடையில வாங்குறது ஃப்ளேவர் சரியான வித்தியாசம். Yeah. You can definitely email me. Here.
in the chat today, I gave you my link for the Tower Garden, the Juice Plus, and my email address. You can definitely get in touch with me. I don't know, social media பாய்க்கிறீங்களோ இல்லையோ, நானும் பேச கணக்கு பாய்க்கிறேன் இல்லையோ, இடைக்கிட பாய்க்கிறது, but you can email me directly. கடைசி கேள்வி கேட்க ஆக்கள் இருந்தா நாங்க அடுத்த டாபிக்கு போறோம். டவர் கார்டன் பற்றி. இல்ல. Okay. நான் தூதுவளை வளர்க்குற விட்டுட்டு நான் எனக்கு தூதுவளை விருப்பம் திருப்பி வளர்க்கணும். நீங்க சொன்னபடி அதை ஃபியூமிகேட் பண்ணணும். Fumigate அந்த பண்ணணும். அந்த என்ன அந்த இலியலுக்கு பூச்சி கீழே வந்தது. இருக்கிற அந்த அந்த அடியில இருக்கிறது வெள்ளை வெள்ளை பூச்சி மாதிரி, அந்த டஸ்ட் மாதிரி வருமா பூச்சி? டஸ்ட் மாதிரி வர பூச்சி இட்ஸ் மோஸ்ட் லைக்லி ஆஃபிட், APHID. அதுக்கு நீங்கள் வேர்ப் பண்ண போட்டா போகணும். சொன்ன மேல அப்படித்தான் நீம் ஆயில் வேர்ப் பண்ண ஸ்ப்ரே பண்ணணுமா? தொட்டு தொட்டு ஸ்ப்ரே பண்ணலாம், தொட்டு தொட்டு தடவலாம், என்னண்டாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி அதை அப்படியே முழுக்கலை மறிஞ்சிட்டு புது பிளான்ட் போடலாம். எனக்கு சொல்லிடு, எத்தனை நேரம் பஞ்சு பட்டோன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ரைட்? இருந்த ஒவ்வொரு இல்லையா போட்டு துளைச்சு கொண்டு இருக்கிறத விட அப்படியே வெட்டிடுவேன். அது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே முழுக்கலையும் படுத்துட்டு புது சீட் போட்டு விடுவேன். அண்ட் 3 கிழமையில திரும்ப வளர்ந்துடும், ரைட்? ஸோ வளர்த்து சம்மர்ல வச்சு, ஏப்ரல்ல விதை வச்சு கொண்டு ஜூன்ல வெளியில வச்சு அதில் பேந்து பூச்சி வந்துச்சுண்டா இவ்வளவு மனசு நோகும், ரைட்? திரும்ப வளராது. அப்படியே அந்த 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 சீசனுக்கு போயிடும் அந்த ஹார்வெஸ்ட் பொட்டன்ஷியல். ஆனா இது அப்படி இல்லை, 3 கிழமையில திரும்ப வந்துடும். பேராசிரியர் பால சிவகடாட்சம் இருக்கிறார். அவரை வீட்டு தோட்டம் செய்து ஆக்களுக்கு சிலது கொடுக்குறவர். எனக்கு ஒரு கேள்வி ராதிகா. ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் மற்றது நேச்சுரல் சீட்ஸ், அதுக்கு இப்ப நீங்க ஆண் பெண் பூவை அடையாளம் காண்ற மாதிரி ஏதாவது அடையாளம் காணக்கூடியதா இருக்குமா? அல்லது I mean, GMO seeds வந்து சிலவள there might be இந்த ஆண் பெண் அந்த பார்த்து வித்தியாசம் வச்சு பாலினேட் பண்ண தேவையில்லாத GMO seeds சிலவள இருக்கக்கூடும், ரைட்? நான் வாங்குறது is all organic and non-GMO seeds. Okay. And I don't want to feed Maya genetically modified food. Yeah. Right? Maya and me, right? So இது தாயா வந்த உடனே பிள்ளைக்கு என்ன நல்லா இருக்கணும், அதைத்தான் முதல் பாக்குறது நான். அவாக்கு நல்லது செய்யறதால எனக்கு வந்து நன்மை வந்து சேருது. ஸோ நான் ஏழுமான அளவு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ் பாவிக்கிறேன் இல்லை, அண்ட் ஆர்கானிக் சீட்ஸ் தான் பாவிக்கிறேன். சில இதுகள் ஆர்கானிக் சீட்ஸ் கிடைக்கிறது சரியான கஷ்டம். ஏழுமான அளவுக்கு நான் GMO தான் நான் பாவிக்கிறது. ஆனால் GMO சீட்ஸும் it'll work perfectly fine. எல்லாம் வளரும். உங்களுக்கு என்ன விருப்பமோ you do what you do. Thank you. Yeah. Okay, ராதிகா, நீங்கள் உங்களோட படத்தை பற்றி சொல்லுங்க. Of course. So, ஆவணப்படம், it's a documentary film called Ray of Hope. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது I thought சிலவேளை நான் ஸ்ரீலங்காக்கு போனால், நான் முதலே பலருக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்ன பிள்ளையா இருந்து வளர்ந்து வர நேரத்துல இருந்து I had been very involved in இந்த தமிழர்களுடைய பிரச்சனைகளை பற்றி, தமிழர்களுடைய தமிழர்களுக்கு உள்ள தேவைகளை பற்றி I've always been an advocate. 7 வயசு பிள்ளையா இருக்கேக்கியே தமிழ் பள்ளிக்கூடம் தொடங்க வேணுமென்ற அந்த ஆர்வம் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் மிஸ்ஸாகால தொடக்கி தமிழுக்காக அல்லது கலை மூலம், பரத கலை மூலம் எங்களுடைய கலாச்சாரம் படிக்க வேணும், அறிய வேணும் என்று, இல்லாட்டி கூத்து எதுவா இருந்தாலும் எங்களுடைய கலை, மொழி, கலாச்சாரம் அறிய வேணும். நாங்கள் ஏன் எல்லாரும் ஈழத்தை விட்டு வெளிவந்த நாங்கள் என்ற அந்த கேள்விகள் எப்பவுமே எனக்கு இருந்தது. ஆனால்
யாருடன் கேட்க வலிக்கிட்டாலும் பெருசா ஒருத்தன் கதைக்க மாட்டேனாம். அது அது இப்ப தேவையில்லை, நீ படிப்புல முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இரு, படிக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தவ. சோ நாங்களும் படிச்சு கொண்டு தான் வந்த நாங்கள் அப்படியே இந்த படிப்போட பிஸியா இருந்தது. அண்ட் ஆனா அந்த எனக்குள்ளே அந்த ஆதங்கம் எப்பவுமே இருந்தது. உண்மையில இந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. வளர்ந்து வரைக்க ரேடியோல கேட்டு இல்லாட்டி தமிழ் டிவி வர வலிக்கிட்ட பிறகு கொஞ்சம் அறியக்கூடியமா இருந்தது. ஆனா I never saw anything. I never experienced anything. So நான் பாராளுமன்ற உறுப்பினராக பல தரம் எனக்கு I had death threats. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல இருந்து அனுப்பி விட்டவ, தூது விட்டவ, ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் உயிரோட திரும்ப போகாதுன்றாள். அப்ப எங்களுக்கு வந்தது ஐயா, நீங்களும் மகளும் ஒரு நாளும் போயிடாதேங்கோ, ஏனென்றா நீங்கள் போனால் திரும்ப வர்றதுக்கு சாத்தியக்கூறு இல்லையென்று பலதரம் எங்களுக்கு அந்த அறிக்கைகள் வந்தது, அறிகுறுத்தல்கள். தேங்க்யூ. இப்படித்தான் நான் இங்கதான் தமிழ் படிச்சு இப்படியே இந்த நேரம் லைஃப் லாங் தமிழ் லேர்னிங் நடக்குது இங்க. So for me, I figured பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற நேரத்துல அங்க போனால் கொலை செய்யறது would be not a very smart strategic move. ஏன்னா கொலை செய்துச்சினம் என்றால் நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறது உண்மை என்று உலகத்துக்கு தெரிய வந்துடும். ரைட்? ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இஸ் a horrible government உண்டு, genocidal government உண்டு. ஸோ நான் போக வழி கிடைக்க மம்மி டாடி அக்கா மேல யாருக்குமே தெரியாது. வலிக்கிறதுக்கு முதல் ராயன் சிங், இந்த படத்தின் தயாரிப்பாளர் இஸ் ராயன் சிங், கயானா நாட்டை சேர்ந்தவர். Ryan கேட்டது, I was like, Ryan, he's a filmmaker. I'm going to be traveling. What digital camera should I buy and take with me? Because I want to capture stuff. And நான் அங்க போய் நான் பார்க்குற உண்மைகளை கேப்சர் பண்ணிட்டு யூடியூப் மூலமா என்னென்னாலும் வழியில உலகத்துக்கு எடுத்து காட்டணும்ன்ற அந்த நோக்கத்தோடு தான் நான் வலிக்கிட்டது. அப்ப ராயன் சொல்லிச்சு, you can buy இந்த கேமரா அந்த கேமரா வாங்கலாம், or you can take me with you. என்ன கூட்டி கொண்டு போனா நான் இந்த ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு படம் எடுத்துக்கொண்டு தார, நீங்க என்ன வேணும்னாலும் செய்யன்னு சொன்னார். I was like, okay. அவருக்கும் எல்லாம் பே பண்ணி அவரை கூட்டி கொண்டு போனது ஸ்ரீலங்காவுக்கு நான் போக. அப்ப அங்க எங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட், it was just, நாங்கள் கனடாவிலிருந்து வெளிக்கிட முன்னமே சர்வே பண்ண தொடங்கிட்டோம். அந்த இதெல்லாம் நீங்கள் சில வேளைக்கு கேள்விப்பட்டு இருக்கக்கூடும். 2013ஆம் ஆண்டு 14 புது வருட நேரம், இது was global international news. Canadian MP is in house arrest in Sri Lanka and there was global news. அது உண்மையோ பொய்யோ யாருக்குமே தெரியாது. It was a news and நாங்கள் திரும்ப இங்க வந்த பிறகு I realized that I had a bigger responsibility. உண்மையிலே எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஈழத்திலிருந்து எனக்கு I am privileged. அதுல இருந்து வெளியேறதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எனக்கு உண்மையிலேயே it's a huge privilege. and அந்த ஈழத்தில் அந்த மண்ணில இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு குரல் இல்லாமல் அடக்கப்பட்டு தான் வாழினம். அவைகளுடைய உண்மைகளை எடுத்து சொல்ல வேணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு தான் இப்ப இந்த ஆவணப்படமை தயாரிச்சிருக்கிறோம். இந்த ஆவணப்படம் நான் மட்டுமல்ல, என்னோட தான் ஸ்டார்ட் பண்ணினது. இப்ப நாங்கள் பலரை இணைத்து அவைகளுடைய வாழ்க்கை பயணத்தை அவைகள் பகிர்ந்து கொண்டு, இன்டர்வியூ பேஸ்ட் பகிர்ந்து கொண்டு, அந்த வாழ்க்கை பயணத்தின் மூலம் எங்களுடைய ஹிஸ்டரியையும் கான்டெக்ஸ்டையும் கொண்டு புகுத்தி அடுத்ததாக இப்ப நடந்து கொண்டிருக்கும் உண்மைகளை எடுத்துக்காட்டி, எங்களுடைய வேலை இன்னும் முடிய இல்லை, இன்னும் நிறைய வேலை செய்ய இருக்குது என்றதோடு தான் இந்த ஆவணப்படம் முடியுது. So நீங்கள் பார்த்திருப்பீங்களோன்னு தெரியாது. If I may, can I share the trailer? Yeah. Okay, it's a 3-minute video, so I'll share it. I'm going to stop sharing this. Yeah. இதான் எங்களுடைய ட்ரெய்லர். ட்ரெய்லர் என்னோட தமிழ்ல சொல்றது? யோசிச்சுட்டு சொல்லுங்க.
Putti. Putti. இது Putti. 10. Ten. Putten. முன்னோட்டம் மட்டும் சொல்றது. முன்னோட்டம். Putti still alive? No, she's not actually. That's why you didn't get a chance to meet her. Did she die in the war? When I was in Sri Lanka, I don't remember my father being around. The 77 riots and the 83 pogroms. Was obviously the ground being pulled out from underneath everybody's lives. And so that's when my dad left to find us a better place to live. Somewhere safe for us. When I graduated and started working, people ask me, where you from? And I'm saying Sri Lankan Tamil. And then right away they go, are you Sri Lankan Tiger? Or you guys are terrorists? My father was a police inspector. One of the most important event that he has written down was the night before the 1983 riots. I was afraid to talk about it up until this morning. The Sixth Amendment to the Constitution of Sri Lanka denies the very basic freedom of expression of the Tamils to advocate for their self-determination. I want to go see the effects of the war with my own eyes. He just wanted to make sure that I had something with me when I traveled on this trip, because everybody in my family is a little nervous, but including my nephew. So yeah, here goes. பிள்ளைகளை என்றாலும் எங்களுடைய அரசாங்கம் வெளியில விடுவாங்க, வெளிச்சத்தை கொண்டு வருவாங்கதான் எங்களோட ஆசை. ஒன்னு நான் சொல்ல நினைக்கிறேன், உதிர சுட்டு போட குழந்தைங்களை போட்டோ சாப்பிட்டு நான் ஆசைக்கு இதில் வட்டுவா செய்து மட்டும் விட்டுருப்பேன் நான். CID is here. And then, of course, I got on the phone with the Canadian Embassy in Sri Lanka. I would say that I'm Tamil and if I'm Tamil, and that's not anything else but what it is. So, where are you folks? There you are. Hi. So அதான் எங்களோட ட்ரெய்லர் என்ன சொல்றது, யாரோ சொல்லி நீங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ண அப்புறம் கேட்கல. ட்ரெய்லருக்கு தமிழ் ஓ சிவால மாஸ்டர் சொன்னவர் கூகுள் பண்ணி பார்த்துட்டு. ஓகே, கேட்கல தொடங்கின அப்புறம் ஏதோ சொன்னது, ஏதோ கேட்டது எனக்கு ஒழுங்கா கேட்கல, மன்னிச்சு கொள்ளுங்க. ஸோ மாஸ்டர் நீங்கள் ஃபிகர் அவுட் ஞாபகம் இருந்தா திரும்ப சொல்லுங்க. ஸோ இந்த ஆவணப்படம் மே 5ஆம் தேதி இந்த Canadian Tamil Coalition for Justice and Accountability, மற்றது the Canadian Tamil Cinema Enhancement Organization, இந்த 2 தமிழ் கூட்டமைப்புகள் தான் இந்த கேலா டின்னர் அண்டு இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் த கேஸ்ட் அண்ட் க்ரூவை தேங்க்யூ சொல்றதுக்கு ஐ கெஸ் இந்த இப்படியான ஒரு கேலா அண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன். எங்களுக்கு முக்கியமானது ஸ்க்ரீனிங் தான். மக்கள் வந்து இந்த ஆவணப்படத்தை பார்க்க வேணுமென்றதான் எங்களுக்கு விருப்பம், எங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம். ஏன்னா இந்த ஆவணப்படம் ஆங்கிலத்திலான் இருக்குது, முழுக்கல் ஆங்கிலம் இல்லை, ஆங்கிலம் 4 மொழி இருக்குது. இப்போ இட்ஸ் இங்கிலீஷ், பிரெஞ்சு, தமிழ் அண்ட் அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ். ஸோ ஏன்னா ஒரு இன்டர்வியூ பண்ணின ஒரு ஆள் வந்து அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ்லாம் பேசுகிறா, ஒரு தமிழ் பெண். So we're doing a gala event and hosting
the first ever screening. முதல் முறையாக ஒளிபரப்பு செய்கிறது மே 5ஆம் தேதி ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர்ல நடக்குது. ஸோ அது தயவு செய்து டெஃபினெட்லி 7 மண்டால் வந்து கலந்து கொள்ளுங்கள். It's a dinner and movie. And regular tickets are $100. VIP ticket வேணுமெண்டா 100, 150, 250, 500 எல்லாம் பே பண்ணலாம் வேணுமெண்டா. ஆனா regular tickets are $100. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு காஸ்ட், பேங்கட் ஹால் காஸ்ட்டுக்கே முக்காவாசி கூட போயிடும். ஸோ இது உண்மையிலே நாங்கள் we're doing this to get the message out. ஏனெண்டா நாங்கள் இப்ப கனடாக்கு வந்து 40 வருஷம் ஆகுது. 30-40 வருஷம் ஆகுது நினைக்கிறேன் for the most part. ஆனா நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுக்குள்ளேயே எங்களுடைய அல்லல்களை சொல்லி அழுது கொண்டு இருக்கிறோம். கூடுதலான வேற்றின மக்களுக்கு தெரியாது. எல்லாரையும் பார்த்தா ஸ்கார்பரோ, மார்க்கம், யோர்க் ரீஜன் இல்லாட்டி டூரம் ரீஜன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தமிழால தெரியும். வேலை, வீடு, இருக்கிற இடம், வேலை செய்யற இடம், பள்ளிக்கூடம் இல்லாட்டி விளையாடுற இடம் எங்கேண்டாலும் ஒரு தமிழால தெரியும். ஆனால் ஏன் தமிழர்கள் இங்க வந்திருக்கிறோம் என்ற அந்த காரணம் பெருசா யாருக்குமே தெரியாது. ஸோ அதை எடுத்து காட்டுறதுக்காகத்தான் இப்படியான ஒரு ஆவணப்படம் நாங்கள் ஒரு கூட்ட வந்து தயாரிச்சிருக்கிறோம். இந்த ஆவணப்படம் தயாரிப்பு, this is Ryan Singh. Ryan then is the original producer, and it's now co-produced by Ryan, Nikila Cole, who is Toronto and Los Angeles le mari vela seira director. Chandu then direct பண்ணிருக்கிறோம். This is Sudha, the participant oral. Andreas எங்களுடைய கொலம்பியா நாட்டை சேர்ந்தவர். எங்களுடைய இந்த ஆவணப்படத்துல இணைந்து வேலை செய்த அனைத்து கலைஞர்களும் எந்த விதத்திலேயோ தனிப்பட்ட முறையில ட்ராமா கடந்து வந்திருக்கணும், ட்ராமாக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கணும். அல்லாட்டி அவங்களோட குடும்பத்தின் lineage is because of there's some sort of trauma included in there. நாங்கள் ஈவன் எங்களுடைய co-director Nikila Cole, அவ உள்வாங்கிறதுக்கு முன்னம் Ryan had an interview basically, right? அவட வேலை செய்யறது சரியோ இல்லையோண்டு her grandfather, her grandparents, father மட்டுமில்ல, are Holocaust survivors, Jewish Holocaust survivors. Andreas's family survived the attacks and the discrimination and stuff in Colombia. Kirk Taylor is the editor. He's Jamaican and survived his own traumas as well. And so நாங்கள் இந்த முறையில நாங்கள் அந்த சோஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்றதுக்காகத்தான் இந்த ஆவணப்படம் நாங்கள் 11 வருஷமா கொஞ்சமா குருவி சேர்த்தது போல வேலை செய்து இன்றைக்கு நாங்கள் மே 5ஆம் தேதி திரையிடுறதுக்கு தயாராக இருக்குது. அதே வேளையில நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்த போது இப்ப 5 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் எங்களை இன்வைட் பண்ணி இருக்குது. தி இன்டர்நேஷனல் பிளாக் அண்ட் டைவர்சிட்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்கள் 14 அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அதுல. அண்ட் இன்றைக்கு காலம் எங்களுக்கு இமெயில் கிடைச்சது that we have won awards there and they're going to be screening there. They want to screen there. The Hamilton International Black Film Festival has invited us to screen there. The Toronto Nollywood Film Festival and the Hamilton and the Brampton Nollywood Film Festival. So Nollywood and I don't know, and I had to search it. 100% truth be told, non search panithan enakku theriyum. It's Nigeria. So Nigerian Film Festival la kuda engal invite பண்ணிருக்கணும். இந்த இப்படியான திரை ஆவணப்படங்கள் திரையிட வேணும் என்ற அந்த முக்கியத்துவம் அறிஞ்சு அந்த கலைஞர்கள் எங்களை இன்வைட் பண்ணியிருக்கணும். கடைசியானது நான் சொல்ல போறது ராம்ஃபர்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், யூகேல லண்டனுக்கு வெளியால இருக்கிற ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் has invited us to participate in the film festival and also மே 27ஆம் தேதி ஒரு ஸ்கிரீனிங்கும் தயார் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னம் நாங்கள் இங்க டொரண்டோல
ஸ்கார்பரோல அதுலேயும் ஒரு தமிழாக்களுடைய ஒரு பேங்க்வெட் ஹால்ல தான் செய்ய வேணுமெண்டு எந்த முறையில தமிழர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணலாமோ அந்த முக்கியத்துவம் கொடுத்து இந்த கன்வென்ஷன் சென்டர் ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர்லாம் வச்சு அந்த ஸ்க்ரீனிங் செய்கிறோம். ஃபர்ஸ்ட் எவர் ஸ்க்ரீனிங். இட் பி ஜாயண்ட் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் 3 அந்த ரூமுக்குள்ள வச்சு தான் இது ஸ்க்ரீன் பண்ணப்படும். படம் திரையிடப்படும். சரியா? ஸோ நிச்சயமாக தயவு செய்து உங்களுடைய ஆதரவு நீங்கள் எல்லாரும் தருவீங்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இந்த இந்த ஆவணப்படத்தையே நாங்கள் செய்ய தொடங்கினது. ரைட்? என்ற தமிழர்களுடைய அந்த வரலாறு, வாழ்க்கை பயணம், உண்மைகளை எடுத்து காட்டும் ஒரு ஆவணப்படம் இது. அதை நீங்கள் வந்து ஆதரிப்பீங்கள் என்று தான் நம்பிக்கை இருக்குது எனக்கு. இதன் கேள்விகள் இருந்தால் ஐ எம் ஹாப்பி டு டாக் அபவுட் இட். நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நன்றி ராதிகா. இப்ப கேள்விகள் உங்களோட கைகளை உயர்த்தி நீங்க கேள்விகளை கேட்கலாம். கேள்விகளை ராஜினி வழி நடத்துவார்.